ஏன் இவ்வளோ குழப்பம் அப்படின்னா, விஜய் யார்கிட்ட வேலை பார்க்குறாரோ, அதாவது எந்த இயக்குனர் விஜயை ஹேண்டில் பண்ணுறாரோ, அவருடைய தன்மையாவே விஜய் மாறிடுவார். இந்த நிகழ்வுல விஜய யார் இயக்குனான்னு நமக்கு தெரியல. இந்த ஷோவினுடைய டைரக்டர் யாருன்னு நமக்கு தெரியல. அவரு இப்ப யார் எல்லாருக்கும் வந்துட்டு எழுதி கொடுக்குறாங்க. யாருமே வந்துட்டு சொந்தமாலாம் பேசுறதுலன்னு வச்சுக்கோங்களேன். யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல. இந்த எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரு சினிமா தனமாவே இருக்கு. இது வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு யாரோ வந்துட்டு தெளிவாக கம்யூனிகேட் பண்ணலை. ஸோ அந்த கம்யூனிகேட் பண்ணாதனுடைய விளைவு என்ன இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, ஏதோ ஒரு குழப்பம் வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்திருக்கு. அவர் வந்துட்டு விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு மாதிரி பாருங்களேன், பார்க்கும்போது என்ன ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற மாதிரியே தெரியலையேங்கிற ஒரு மேனரிசம் விஜய்க்கு இந்த நிகழ்வில் இருக்குது. குறிப்பாக வந்துட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு இடத்துல மறந்துட்டார். விஜய் வந்துட்டு ஒரு இடத்துல மறந்துட்டார். டக்குன்னு அந்த வார்த்தை வந்துட்டு அவருக்கு வரல. மறந்துட்டாருன்னும் போது ஒரு கேப் விட்டுட்டு திருப்பி அதை பார்க்குறாருன்னும் போது அது ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தை தான். அது ஒன்றும் கொள்கை சார்ந்த ஒரு வார்த்தையோ இல்லை தமிழில் வந்துட்டு ரொம்ப ஆழமான வார்த்தையெல்லாம் கிடையாது. இப்படி சில விஷயங்களை வந்துட்டு அவர் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னும் போது இந்த இவெண்ட்டுக்கான பிளானிங் சரியாக நடக்கலையோ, இப்போ முன்கூட்டியே வந்துட்டு விஜய்க்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படலையோ, இல்லை எப்படி வந்துட்டு தன்னை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியலையோங்கிற அந்த ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா மேடையில் பேசின நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் தாவேகாவும் சரி விஜயும் சரி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மாற்று அரசியலாக தான் நாங்கள் வரோம் அப்படின்னு. பட் ஆனால் இது நாள் வரைக்கும் அவங்க மாற்று அரசியலை எதுவுமே பண்ணலை. உதாரணத்துக்கு வந்துட்டு மாவட்ட நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் வந்துட்டு தீர்மானம் பண்ணி கொண்டுட்டு போகும்போது மதுரையிலலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ரோடு பிளாக்கே ஆச்சு. அந்த மாவட்ட நிர்வாகி வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்கிற பேரில் இவங்க பண்ண அட்ராசிட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மாற்றத்திற்குரிய அறிகுறியா அப்படின்னா இல்லை. பழைய இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய கட்சிகள் என்னென்னலாம் பண்ணுச்சோ அதே தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க.